தாவேக்காவை பெருமையாக பேசினது காங்கிரஸ்காரர்கள். அந்த தாவேக்கா திமுகவை தீய சக்தின்னு சொல்லிச்சு. இவ்வளோ பேச்சு பேசிட்டு இவ்வளோ வெறுப்பேற்றின உங்களுக்கு எதுக்குங்க 3 சீட்டு இல்லை 4 சீட்டு எக்ஸ்ட்ரா? எதிரிக்கு எதிரி நண்பான்வாங்க. என்னை எதிரி என்னை தீய சக்தின்னு தாவேக்கா சொல்லிச்சு. அந்த தாவேக்காவை நீங்கள் விமர்சனம் பண்ணல. இந்த விஜய் வந்து கொலைப்பழியை திமுக மேலே போடுறாரு. கரூர் சம்பவத்தில் செந்தில் பாலாஜி தான் காரணம் அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க. திமுக காவல்துறை செயல்படலை, திமுக அரசு வேணும்னே பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு முதல்வர் மீதும் அரசு மீதும் களங்கம் விளைவிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு போய் நீங்கள் நட்பு பாராட்டிட்டு முட்டு கொடுத்துட்டு சீட்டையே அதிக கேட்டு வாங்கிட்டீங்க. இது துரோகமா இல்லையா அப்படின்னு திமுக காரங்க பேசுவோம். வெளிப்படையாக எல்லாரும் பேச மாட்டாங்க. பட் உள்ளுக்குள்ளே தொண்டர்களுக்கு என்ன போச்சு? தொண்டர்கள் வந்து அமைச்சரோ இல்லை மாட மாளிகையோ இல்லை எம்எல்ஏவோ ஆகணும், டெண்டர் எடுக்கணும்லாம் இல்லை. அவங்க உணர்வு இருக்கணும். அந்த காங்கிரஸ்க்கு எதுக்கு அதிக சீட்டு? 1. 2வது 2 மாதம் முன்னாடியோ இல்லை 1 மாதம் முன்னாடி வரலாம் பிரதமரை பற்றி எதுவுமே பேசாத, விமர்சனம் பண்ணாத, பாரதிய ஜனதா கட்சி எதுவுமே சாடாத பிரேமலதா விஜயகாந்துக்கு பொழுதுக்கும் பாஜக அரசைய இல்லை அதிமுக விமர்சனம் பண்ண விசிகாக்கோ சிபிஎம்க்கோ சீட்டை குறைக்கிறது அந்த கட்சியில் இருக்கவங்க ஏற்றுக்க மாட்டாங்க.